Hello students, welcome to Nivemaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.1ல fourth question பார்க்க போறோம். Question என்னன்னா, by taking suitable sets A, B and C, verify the following results. அதாவது A, B and C னு 3 sets நம்ம ரேண்டமா எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரிசல்ட்ஸ் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ A செட் வந்து நான் 1, 2, 3 அப்படின்னு எடுத்திருக்கேன். அதேமாரி B செட்டை நான் 3, 5, 7, 8 அப்படின்னு எடுத்திருக்கேன். அதேமாரி C செட்டை 4, 5, 7, 9 அப்படின்னு எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? A cross B intersection C equal to A cross B intersection A cross C. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு இப்போ LHS அதில் நம்ம B intersection C வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். B செட் என்ன 3, 5, 7, 8 intersection C செட் என்ன 4, 5, 7, 9 இன்டர்செக்ஷன்னா இப்போ ரெண்டுத்துலேயும் இருக்கிற காமனான எலிமெண்ட்ஸ் என்ன 5 and 7. ஸோ B intersection C என்ன 5, 7. இப்போ அடுத்து நம்ம A cross B intersection C வந்து கண்டுபிடிக்கணும். A செட் என்ன 1, 2, 3 cross B intersection C என்ன கண்டுபிடிச்சோம் 5, 7. இப்போ நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து பண்ண போகிறோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா இப்போ செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸாக எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் செட், ஸோ இதில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன 1. ஸோ செகண்ட் செட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன 5. அப்போது 1, 5 இது ஒரு ஆர்டர்ட் பேர். அடுத்து செகண்ட் செட்டில் இருக்க அடுத்த எலிமெண்ட் என்ன 7. இங்கே வந்து அப்போ நம்ம என்ன எழுதணும் 1, 7. ஸோ இப்போ அதுக்கப்புறம் எலிமெண்ட்ஸ் இல்லை. அப்போது ஃபர்ஸ்ட் செட்டில் அடுத்த எலிமெண்ட் என்ன 2. ஸோ நம்ம அந்த மாதிரி எழுதணும். அப்போ 2, 5 அப்புறம் 2, 7. ஸோ அடுத்தது என்ன 3, 5 3, 7. அதாவது இந்த ஆர்டர்ட் பேரில் இந்த கமாக்கு முன்னாடி இருக்க எலிமெண்ட் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செட்லேருந்து தான் வரும். ஸோ அப்படி தான் வந்து நம்ம இதை எழுதணும். இப்போ நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து LHS. ஸோ LHSோட ஆன்சர் இதுதான். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து RHS A cross B intersection A cross C. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம A cross B வந்து கண்டுபிடிக்கலாம். A செட் என்ன 1, 2, 3 cross B செட் என்ன 3, 5, 7, 8. இப்போ நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்டாக எழுதலாம். அப்போ என்ன வரும் 1, 3 அடுத்து 1, 5 அடுத்து என்ன வரும் 1, 7 அடுத்து 1, 8. இப்போ இதுக்கப்புறம் எலிமெண்ட்ஸ் இல்லை. ஸோ அடுத்த எலிமெண்ட் என்ன ஃபர்ஸ்ட் செட்டில் 2. அப்போது 2, 3 அடுத்து 2, 5 அப்புறம் 2, 7 அப்புறம் 2, 8. ஸோ அடுத்து 3, 3 3, 5 3, 7 3, 8. இப்போ நம்ம A cross B வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம A cross C வந்து பார்க்கலாம். அடுத்து A cross C. A செட் வந்து என்ன 1, 2, 3 cross C செட் என்ன 4, 5, 7, 9. இப்போ நம்ம செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் எழுதலாம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும் 1, 4 அடுத்து 1, 5 அடுத்து 1, 7 அடுத்து 1, 9. இப்போ அடுத்து என்ன வரும் 2, 4 2, 5 2, 7 2, 9. அடுத்து 3, 4 3, 5 3, 7 3, 9. இப்போ நம்ம A cross B and A cross C வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் A cross B intersection A cross C. அதாவது ரெண்டுத்துலேயும் இருக்க காமனான பேர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ரெண்டுத்துலேயும் காமனான பேர் இங்கே 1, 3 இருக்குது. ஆனால் இங்கே 1, 3 இல்லை. இங்கே 1, 5 இருக்குது. இங்கே 1, 5 இருக்குது. அப்போ காமனான பேர் 1, 5. அடுத்து இங்கே 1, 7 இருக்குது. இங்கேயும் 1, 7 இருக்குது. அப்போது 1, 7. அடுத்து இங்கே 1, 8 இருக்குது. ஆனால் இங்கே 1, 8 இல்லை. ஸோ அடுத்து இங்கே 2, 3 இருக்குது. இங்கே 2, 3 இல்லை. இங்கே 2, 5 இருக்குது. இங்கே 2, 5 இருக்குது. அப்போது 2, 5. அடுத்து இங்கே 2, 7 இருக்குது. இங்கேயும் 2, 7 இருக்குது. அப்போது 2, 7. அடுத்து இங்கே 2, 8 இருக்குது. ஆனால் இங்கே 2, 8 இல்லை. அடுத்து 3, 3 இருக்குது. ஆனால் இங்கே 3, 3 இல்லை. அடுத்து 3, 5 இருக்குது. 3, 5 இருக்குது. ஸோ 3, 5. அடுத்து 3, 7 இங்கேயும் 3, 7. ஸோ காமனான பேர். இங்கே 3, 8 ஆனால் இங்கே 3, 8 இல்லை. ஸோ காமனான பேர்ஸ்லாம் எழுதியாச்சு. ஸோ இதான் வந்து A cross B intersection A cross C. ஸோ இது வந்து RHS. இப்போ நம்ம LHS வந்து கண்டுபிடிச்சோமா? ஸோ அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட சொல்யூஷன். இப்போது நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். என்ன ப்ரூவ் பண்ணணும் A cross B union C equal to A cross B union A cross C. ஃபஸ்ட்டு நம்ம LHS வந்து ப்ரூவ் பண்ணலாம். அதாவது A cross B union C. அதில் ஃபஸ்ட்டு நம்ம B union C வந்து கண்டுபிடிக்கலாம். இதில் B செட் வந்து என்ன
3, 5, 7, 8 யூனியன் C செட். C செட் வந்து என்ன 4, 5, 7, 9. அதாவது எல்லா எலிமெண்ட்ஸையும் நம்ம கம்பைன் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும் 3, 4, 5, 7, 8, 9. ஸோ இதான் வந்து B யூனியன் C. அடுத்து நம்ம A cross B யூனியன் C வந்து பார்க்கலாம். A செட் என்ன 1, 2, 3 cross B யூனியன் C என்ன கண்டுபிடிச்சோம் 3, 4, 5, 7, 8, 9. ஸோ இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணலாம். செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் ஆகிடலாம். அப்போ என்ன வரும் 1, 3 அடுத்து 1, 4 அடுத்து 1, 5 1, 7 1, 8 1, 9 அடுத்து 2, 3 2, 4 2, 5 2, 7 2, 8 2, 9 அடுத்து 3, 3 3, 4 3, 5 3, 7 3, 8 3, 9. ஸோ எல்லாத்தையும் நம்ம எழுதியாச்சு. ஸோ இதான் வந்து LHS. அடுத்து நம்ம RHS வந்து கண்டுபிடிக்கலாம். RHS வந்து A cross B யூனியன் A cross C. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம A cross B வந்து கண்டுபிடிக்கலாம். A செட் என்ன 1, 2, 3 cross B செட் என்ன 3, 5, 7, 8. இப்போது நம்ம செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸாக எழுதலாம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும் 1, 3 அடுத்து 1, 5 அடுத்து 1, 7 அப்புறம் 1, 8 அடுத்து 2, 3 2, 5 2, 7 2, 8 அடுத்து 3, 3 3, 5 3, 7 3, 8. இப்போ நம்ம A cross B வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம A cross C பார்க்கலாம். ஸோ இதில் A செட் வந்து 1, 2, 3 cross C செட் வந்து என்ன 4, 5, 7, 9. இப்போது செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் ஆகிடலாம். அப்போ என்ன வரும் 1, 4 1, 5 1, 7 1, 9 அடுத்து 2, 4 2, 5 2, 7 2, 9 அடுத்து என்ன வரும் 3, 4 3, 5 3, 7 3, 9. இப்போ நம்ம A cross Cயும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் A cross B யூனியன் A cross C. ஸோ எல்லா ஆர்டர்ட் பேர்ஸையும் நம்ம கம்பைன் பண்ணி எழுத போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு 1, 3 இங்கே 1, 4 இருக்கா. ஸோ அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அடுத்து 1, 5 அப்புறம் என்ன இருக்குது 1, 7 அதுக்கப்புறம் இங்கே 1, 8 இருக்குது. ஸோ அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1, 9 அதுக்கப்புறம் 2, 3 இருக்குது. அதாவது எல்லா ஆர்டர்ட் பேர்ஸையும் நம்ம எழுத போகிறோம். அப்புறம் 2, 4 2, 5 2, 7 2, 8 2, 9 அதுக்கப்புறம் 3, 3 3, 4 3, 5 3, 7 3, 8 3, 9. ஸோ தான் வந்து RHS. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா LHSும் RHSும் சேம் தான். ஸோ அப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். A cross B intersection B cross A equal to A intersection B cross B intersection A. ஸோ இதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு LHS என்ன A cross B intersection B cross A. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம A cross B வந்து கண்டுபிடிக்கணும். A செட் வந்து என்ன 1, 2, 3 cross B செட் வந்து என்ன 3, 5, 7, 8. ஸோ இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதலாம். அப்போ என்ன வரும் 1, 3 1, 5 1, 7 1, 8. ஸோ இப்போ B செட்டில் எலிமெண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்த எலிமெண்ட் போகலாம் A செட்டில். அப்போ என்ன வரும் 2, 3 2, 5 2, 7 2, 8 அடுத்து 3, 3 3, 5 3, 7 3, 8. ஸோ நம்ம A cross B வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம B cross A வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ B செட் என்ன 3, 5, 7, 8 cross A செட் என்ன 1, 2, 3. அப்போது இப்போ செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் உங்களுக்கு எப்படி வரும் 3, 1 அடுத்து என்ன வரும் 3, 2 அடுத்து 3, 3. ஸோ அடுத்தது என்ன 5, 1 அப்புறம் 5, 2 5, 3. ஸோ அடுத்து என்ன வரும் 7, 1 7, 2 7, 3. ஸோ அடுத்து என்ன வரும் 8, 1
8, 8, 3. ஸோ இப்போ நம்ம B cross Aவும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B intersection B cross A. ஸோ அதாவது காமனான பேர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ காமனான பேர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3, 3 இருக்குது. ஸோ இங்கேயும் 3, 3 இருக்குது. ஸோ 3, 3 வந்து ஒரு காமனான பேர். மீதி பேர்ஸ் எதுவுமே வந்து நம்மளுக்கு காமனாக இல்லை. ஸோ ஒன்லி காமனான பேர் என்ன? 3, 3. ஸோ இதான் வந்து LHS. அடுத்து நம்ம RHS வந்து பார்க்கலாம். ஸோ RHS வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A intersection B cross B intersection A. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம A intersection B வந்து கண்டுபிடிக்கலாம். A செட் என்ன? 1, 2, 3. இன்டர்செக்ஷன் B செட் என்ன? 3, 5, 7, 8. இன்டர்செக்ஷன்னா காமனான எலிமெண்ட் என்ன? 3. அப்போது 3 மட்டும்தான். அப்போ A intersection B equal to 3. அடுத்து நம்ம B intersection A. B செட் என்ன? 3, 5, 7, 8. இன்டர்செக்ஷன் A செட் என்ன? 1, 2, 3. ஸோ ரெண்டுத்துலேயும் காமனான எலிமெண்ட் என்ன? 3 மட்டும்தான். அப்போது B intersection Aவும் 3. ஸோ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A intersection B cross B intersection A. A intersection B என்ன கண்டுபிடிச்சோம்? 3 cross B intersection A என்ன கண்டுபிடிச்சோம்? 3. அப்போது ஆர்டர்ட் பேர் உங்களுக்கு எப்படி வரும்? 3, 3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதான் RHS. LHSம் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 3, 3. RHSம் 3, 3. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர்.